இலகு ரயில் போக்குவரத்து திட்டம் குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை. ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகாமின் நிதியின் கீழ் இலங்கையின் மேற்கு மண்டலத்தில் செயற்படுத்த திட்டமிட்டிருந்த இலகு ரயில் போக்குவரத்து திட்டம் தொடர்பாக இதுவரை அரசாங்கம் எந்த ஒரு கொள்கை ரீதியிலான முடிவையும் எடுக்கவில்லை என நிதி அமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஜப்பானிய கடன் மறுசீரமைப்பு செயல்முறையின் போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அங்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இந்த திட்டம் தொடர்பாக ஜப்பான் அரசாங்கத்துடன் புதிதாக கலந்துரையாடல் ஆரம்பிக்க வேண்டும் என தெரிவித்தார். இந்த ரயில் திட்டம் அப்போது இருந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் ஆரம்பிக்கப்பட இருந்த நிலையில் பின்னர் வந்த கோட்டபாய ராஜபக்சவின் அரசாங்கம் அதனை ரத்து செய்ய முடிவு செய்தது. $1.5 பில்லியன் ஜப்பானிய சலுகை கடன் திட்டத்தின் மூலம் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டிருந்த கொழும்பு இலகு ரயில் போக்குவரத்து திட்டம் தலைநகரின் போக்குவரத்து நெரிசலுக்கு பயனுள்ள தீர்வு அல்ல என குறிப்பிட்டு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் ரத்து செய்யப்பட்டது. இந்த கடன் 1% சலுகை வட்டி வீதத்துடன் 12 ஆண்டுகள் சலுகை காலத்தில் 40 ஆண்டுகளை திருப்பிச் செலுத்த வேண்டும் என்றும் அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது.